நான் வந்துட்டு குக் வித் கோமாளிலேருந்து வெளியில் போகிறேன், எனக்கு இந்த ஷோவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க மணிமேகலை. அது வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருந்துச்சு. விஜய் மணிமேகலை பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்காங்க. அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நேற்று என்ன போட்டிருந்தாங்கன்னா, நான் நேர்மையுடனும் ரொம்ப நியாயமாகவும் என்னோட பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட பணிக்கு இடையூறாக இருந்தது பிரியங்கா மட்டும்தான். குக் வித் கோமாளியில் என்னோட பயணத்தை நான் தொடர்ந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு என் சுயமரியாதைக்காக நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வரேன். என் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியில் மட்டுமே எனக்கு பெரிய பணமோ புகழோ கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. இதை தவிர எனக்கு நிறைய வழி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புகழ், பணம், தொழில் வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சுயமரியாதையை எந்த இடத்துலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. பணம் எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான். அவங்கள விட நான் நல்லா விஜயவா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு பொறாமையால அவங்க என்கிட்ட தப்பா பேசுறது, என்னை டாமினேட் பண்றது, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்டே சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மணிமேகலை பதிவு செஞ்சிருக்காங்க. ஷூட்டிங் முடிச்ச கையோட ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. ஸோ பிரியங்காவை பத்தி நம்ம ஏற்கனவே பிக் பாஸ்ல பார்த்திருப்போம். மணிமேகலை பத்தி இப்ப வரப்போற பிக் பாஸ்ல நம்ம பார்க்க போறோம். யார் மேல நியாயம் இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. பிரியங்கா அந்த போட்டியில் ஒரு போட்டியாளராக மட்டும்தான் இருக்காங்க. நான் விஜயவாக இருக்கேன். என்னோட விஷயத்தில் அவங்க தலையிடக்கூடாது, அவங்க விஷயத்தில் நான் தலையிடலாம்